மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவரை நாகை மீனவர்கள் மீட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள். நடுக்கடலில் நோய்வாய்ப்பட்டு மயங்கிய இலங்கை மீனவரை நாகை மீனவர்கள் தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லெனின், முழு விவரம் என்ன? கனிமொழி, நாகை அக்கரைப்பட்டை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த மாதம் 9ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் வேளாங்கண்ணிக்கு நேர்கிழக்கு 350 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கையை சேர்ந்த ஒரு பைபர் படகில் மீனவர் ஒருவர் மயங்கிய நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அவரை படகுடன் பத்திரமாக மீட்டு இன்று நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மீனவர் சிகிச்சைக்காக ஒரத்தூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மீனவர் இலங்கை திருக்கோணமலையைச் சேர்ந்த இப்ரால் லெப்பை மகன் அகமது இர்பான் வயது 41 மற்றும் அதே ஊரைச் சேர்ந்த அகஸ்டினும் கடலுக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது. கடந்த 20 நாளைக்கு முன்பு திருக்கோணமலையிலிருந்து மீன்பிடிக்க சென்றதும் அப்போது அகமது இர்பானுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடுக்கடலில் தத்தளித்ததும் தெரிய வந்தது. மேலும் அவருடன் அகஸ்டின் என்பவர் பசி கொடுமையால் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது நாகை மீனவர்கள் அந்த தத்தளித்த இலங்கை மீனவரை நடுக்கடலில் படகில் கொண்டு வரும் அந்த காட்சியை தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியை இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். இது குறித்து கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.